ராசிக்கு. ஆனால் இவங்க எங்கள் அல்லாட்ட எங்களுக்கு ரிஸ்க் தர்றதுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள். குழந்தையை தர்றது யார்? அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் குழந்தையை தர்றாங்க. உணவு தர்றது அல்லாஹ் தான். இவர்கள்லாம் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார்கள். இதான் அவனுடைய பதில். மக்காவில் உள்ளவருடைய பதில் இதுதான் இருந்துச்சு. அல்லாஹ் அதை குறிப்பிடுறான். சூரா ஜுமர் வசனம் 3. அதில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்தவர்கள் யாரை பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்விடம் இவர்கள் எங்களை நெருக்கி வைப்பார்கள், அதற்காகவே இவைகளை நாங்கள் வணங்குகிறோம், அதை தவிர்த்து வேறு நோக்கம் இல்லை. அல்லாஹ்ட்டங்களை இவங்க நெருக்கி வைப்பாங்க. ஹாவுலாய் ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், வேறு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள், அல்லாஹ்ட்ட நெருக்கம் பெறணும், அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்வார்கள். இந்த காரணத்தை சொல்லி அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கினார்கள். இதுதான் திசை திருப்பப்படுதல். இதான் என்ன? திசை திருப்பப்படுதல். பாரு, எப்படி திசை திருப்பப்படுற யோசிச்சியா? அண்ணா தூஃபக்கும், நான் தான் ஹாலிக்குங்கிற, எனக்கு ஈக்குவலா என்னுடைய படைப்பை கொண்டு வந்து நிறுத்துகிறாய், கேட்டா அவர் பரிந்துரை செய்வாருங்கிற, நான் தான் ராசிக்குங்கிற, ஆனா உங்க குழந்தைய வேற ஆள்கிட்ட கேட்கிற, ராசிக்குனாலே தான் நாடியதே அல்லாஹ் வழங்கக்கூடியவன் தானே, குழந்தைய வேற ஆள்கிட்ட கேட்கிற, கேட்டா அல்லாஹ் இடத்துல எங்களை நெருக்கி வைப்பாருங்கிற. இதுதான் திசை திருப்பப்படுதல். இது கூடாதுங்கிறத அல்லாஹ் வலியுறுத்துறான்.